நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதேபோன்று சேலம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல்லில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, ஆலத்தம்பாடி, வேலூர் பாமணி, கொக்கலாடி, பழையங்குடி, கச்சனம், திருநெல்வேலி காயல், திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடி, முதலைப்பட்டி, வள்ளிபுரம், வேப்பநத்தம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழை வெப்பத்தை குளிர்வித்தது. இதனால் மக்கள் உற்சாகமடைந்தனர்.